எல்லோருக்கும் வணக்கம். ஒத்த நொடியில தான் என் சித்தம் கலங்கிடுச்சே அப்படின்னு கரடிகளுக்கு ஒன்றுமே புரியல, காளைகளுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இந்த புல் தடுக்கி பயில்வான் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 25,856 லோ, அங்கிருந்து கணக்கெடுத்தா 200 பாயிண்ட் லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம். ஸோ யாருக்குமே ஒன்றுமே புரியல, எதுக்கடா இப்படி மேலே ஏறிட்டு இருக்கீங்கன்னு. இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியை பல ட்ரேடர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 4 வருஷமாக மார்க்கெட் ஏறி வந்தது, லட்சம் மக்கள் சம்பாரிச்சிட்டாங்க. கடந்த 1 வருஷமாக மார்க்கெட் என்பது மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ அடுத்த 5 வருஷம் இது நம்மளுடைய மார்க்கெட் என்பது மறுபடியும் ஒரு புல் ரேலி அப்படின்று வருவதாக இருந்தால் எந்த செக்டர்கள் அதிகமாக ஏறும்? இப்போ பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா 4 வருஷம் நல்லா மேலே வந்துட்டான். கடந்த 1 வருடமாக மட்டும்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் பல லட்சம் கோடி சம்பாரிச்சு கொடுத்துட்டோமே, மறுபடியும் இந்த வருஷமும் சம்பாரிச்சு தர்றதா அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நம்மளுடைய மார்க்கெட் ஒரு மாதிரி நின்றுச்சு. ஒருவேளை மறுபடியும் இந்த புல் மார்க்கெட் ரெஸ்யூம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எந்த செக்டர்கள் இந்தியாவின் ஷேர் மார்க்கெட்டை ஆளப்போகும் செக்டர்கள் என்ன? உங்கள் மனசில் யார் வர்றா? உங்கள் மனசில் தோன்றக்கூடிய செக்டர்கள், ஓகே இந்த செக்டர்கள் அடுத்த புல் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் மேலே வரும் அப்படின்னு உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த நேரத்தில் பல மீடியாக்களில் பல அனலிஸ்டுகள் பேசி கொண்டு இருக்கக்கூடிய சில செக்டர்களை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் செக்டர், ஊரை சுற்றி சண்டைக்காரன் இருந்தான்னா அப்போ என்ன பண்ணுறது, நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியாவினுடைய கன்செப்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்னால குடைச்சல் தான். அப்போ நம்ம நாட்டில் பல போர்கள் புரிந்து திறம்பட சாதித்து காட்டிய பல்வேறு டிஃபென்ஸ் கம்பெனிகளினுடைய ப்ராடக்ட்டுகளாக இருக்குது. அதை நாம் செல் பண்ணும் பொழுது அல்லது நம்மளுடைய ஓன் கன்சம்ஷனுக்கே டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள் நல்லா மேலே ஏறி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ துறையில் மறுபடியும் ஒரு ரேலி உங்களுக்கு கடந்த 4-5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ துறையில் தான் மிக கடுமையான மேல் நோக்கி வந்த பங்குகள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆட்டோ துறையில் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மறுபடியும் கன்சப்ஷன் பிக்கப் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இது போக கிரீன் எனர்ஜி ரிலேட்டடாக பங்குகள் ஏதாவது வருமா? எப்போவுமே சாதிக்கக்கூடிய பேங்க் துறைகள் தொடர்ந்து அடுத்த 5 வருடத்திலையும் சாதிக்குமா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்டர்லேயும் டாப் லீடராக இருக்கக்கூடிய 2 கம்பெனிகளை பார்க்க போகிறோம். அவங்க கடந்த 5 வருஷத்தில் எப்படி சம்பாரிச்சு கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்றது கடந்த 5 வருடத்தில் எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் கிட்டத்தட்ட 65% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். லேட்டஸ்ட்டாக இந்த வருஷத்தில் கூட 17% என்பது இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதும் கடந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 64% சம்பாரிச்சு கொடுத்து, அட கடவுளே இவன் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 52% ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் துறை பங்குகள் இந்த வருஷத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கான். அடுத்து வரக்கூடிய 5 வருடங்களில் இந்த பங்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2025 எண்டில் நம்ம சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். 2031 கீழே இவன் எப்படி கீழே 40 ரூபாய் டு 400 ரூபா வந்தானோ அதே மாதிரி 400 டு 4000 போவானா அல்லது 400 டு மறுபடியும் 40 ரூபாயே வருவானா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் அப்படி இருந்ததுன்னா மகிழ்ச்சியாக இருக்குமே. ஸோ இப்போதைக்கு அடுத்த 5 வருஷத்தில் இந்த டிஃபென்ஸ் பங்குகள் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக இந்த 2 செக்டர் லீடர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. இதே மாதிரி ஆட்டோ துறைனா நீங்கள் 4 வீலர் இருக்குது, 2 வீலர் இருக்குது, அது மாதிரி ஆட்டோ பார்ட்ஸ் தயாரிக்கிறதுல பெரிய இது ஆட்டோ செக்டர் சாதாரண செக்டர் இல்லை நண்பர்களே, அது மிகப்பெரிய ஒரு செக்டர். அதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறவங்க தனியாக இருக்காங்க, அப்புறம் பேட்ரிஸ் தயாரிக்கிறவங்க தனியாக இருக்காங்க. பேட்ரிஸ் தயாரிக்கிறதுல இந்த அமர ராஜா பற்றி இப்போ நம்ம மறுபடியும் பேச போகிறோம், முக்கியமான விஷயம். ஸோ அது மாதிரி இந்த ஆட்டோ செக்டரில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத மாதிரி இதுதான் ஒரு விவசாயத்துக்கு அடுத்த அளவில் இந்த ஆட்டோ செக்டர் ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்பவுமே முதுகெலும்பாக இருக்குது. அதாவது நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஆட்டோ ரிலேட்டடாக தான் அடுத்தது அப்படின்ற பட்சத்தில் இருக்குது.
எதிர்த்த வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ 4 வீலர் கார்ஸ் ரிலேட்டடாக தான் எல்லாத்து வீட்லேயும் பெரும்பாலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்றதுனால அந்த செக்டர்னுடைய லீடர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாருதி சுசுகி அந்த பங்கு இந்த வருஷத்துக்கு நல்லா தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அடுத்தடுத்த இடங்களில் வருது, இவனும் இந்த ஒரு வருஷத்தில் நல்லா தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இந்த பங்குகள் எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்கன்னா டிஃபென்ஸ் பங்குகளுக்கு அளவு இல்லை அப்படின்னாலும் இவனுக்கு கடந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 39% எல்லாம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி மாருதியுமே சும்மா சொல்லக்கூடாது, கடந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 18% சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தது. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 44% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க மாருதி இவ்வளோ பெரிய ரேலி ஆட்டோ செக்டரில் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பங்குகள் இருக்குது. அதே மாதிரி க்ரீன் எனர்ஜியில் இருக்குது, பேங்க்ஸில் இருக்குது. ஸோ இந்த அழகை இன்னொரு தடவை ரசிச்சுட்டு போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 5 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு ரேலியை காமித்த செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்த 5 வருடத்துலேயும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சாதனை செய்யுமா? கடந்த ஒரு வருஷமாக நிலைமை சரியில்லை, அது என்னமோ வாஸ்தவம் தான். பட் இதே நிலை தொடரப் போகிறதா அல்லது திடீர்னு மறுபடியும் புல் ரேலி ரெஸ்யூம் ஆகுதா? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு புல் ரேலி இருக்கும், அப்புறம் சைட்வேஸில் இருக்கும், அப்புறம் நாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு புல் ரேலி ரெஸ்யூம் ஆச்சுன்னா அவன் ஒரு மாதிரி டீல் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த 4 வருஷம் கழிச்சு, அதாவது சார்ட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய வருஷத்துலேருந்து 4 வருஷம் கழிச்சு அல்லது 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்குறக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நண்பர்களே, மிக முக்கியமான செய்தி, அதாவது இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்கு சமீப 1 வருடமாக எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எது க்ரோத் இருக்காதோ அப்படின்னு, இந்த செக்டரில் க்ரோத் இருக்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சி இதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துலேயும் இந்த பங்கு வந்து 10% ஏறுவதும் இறங்குவதுமாக ஒரே குறிப்பிட்ட அளவுலேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த குறிப்பிட்ட அளவு ஆடக்கூடிய அளவினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய இனி மறுபடியும் இங்கிருந்து மேலே கீது ஏறுதா இல்லையா அப்படின்றது தெரில. பட் இந்த அமரா ராஜா பேட்டரி எனர்ஜி அப்படின்ற பங்கில் வந்து நிறைய ட்ரேடரில் வந்து ஒரு 10% ஏற்றி கொடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த அமரா ராஜா எனர்ஜி அப்படின்ற பங்கில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சமீபத்தில் அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனுடைய டீட்டெயிலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி 2015 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணவங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் வெல்த், மிக அற்புதமான லாபம் என்பது நீங்கள் அந்த ஷேர் வந்து சம்பாரித்து கொடுக்கல. அப்போ நீங்கள் வந்து நம்முடைய செக்டர் வளரல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா, அல்லது டபுள் டிஜிட்டுக்கு மேலே க்ரோத் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாப்ல. அதுக்கு டெல்லி பாபு அவர்கள், அவர் தான் வந்து இந்த கம்பெனியினுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அவர் சொல்கிறார், ஆமாங்க நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியூ எனர்ஜி பிஸ்னஸ் மூலியமாக இப்போ ஓரளவுக்கு நல்ல இன்கம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸில் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம். அதனால் லாங் டேர்மில் வந்து இந்த கம்பெனியில் ஒரு நல்ல க்ரோத் வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கொஸ்டினே லாஸ்ட் கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடைசிக்கு லோவுக்கும் ஹையுக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த 10% இந்த வருஷத்துக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான செய்தி, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து நியூ எனர்ஜி பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வருமானம் வருமே அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி ஏறி வருவோம் அப்படின்றது நிறையா தடவை நடந்திருக்கு. ஸோ இப்போ கடைசி சில குவார்ட்டர்களாக அவங்களுடைய எப்பவும் செய்யக்கூடிய வருமானம் 150 கோடி 200 கோடி அப்படின்றது எப்பவும் செய்யக்கூடிய வருமானத்தை மறுபடி தாக்கு பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறதுனால, ஆண்டவா சீக்கிரம் எப்படியாவது இன்னொரு இப்போ இல்லைனாலும் அடுத்த ஒரு 2-3 வருடங்களிலாவது, ஏன்னா இவனுடைய வேலையே வந்து ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்து ஒரு 1.5 வருஷம் இறங்கினதும் கடந்த ஹிஸ்ட்ரியில் அப்படி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் கூடி ஏறினதும் மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் கூடி இறங்கினதாக இருக்குது. அப்போ அடுத்த சில வருடங்களில் ஏதாவது ஒரு முறையாக தன்னுடைய பழைய கையை வந்து தொட்டுச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு அவங்க மேனேஜ்மெண்ட்ட நேரடியாக கேட்டிருக்காங்க, என்னங்க
ஓரளவுக்கு பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ்லேயே இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து ஒரு இன்கம் அதிகமாக வரும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டர் க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அமர ராஜா எனர்ஜி சம்மந்தப்பட்ட தகவல். நண்பர்களே, மிக முக்கியமான செய்தி, இந்த அமெரிக்கா தொடர்ந்து நம்ம இந்தியாவை நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு 25% என்பது டேரிஃப் கட்டணம் கொடுத்துக்கிட்டு இருந்தால நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏதாவது சொல்லுங்கப்பா, அந்த டேக்ஸை திருப்பி வாங்க சொல்லுங்கப்பா, அந்த கட்டணத்தை டேரிஃபை திருப்பி எடுத்துக்க சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பாடா வாயை திறந்து பேசிட்டாங்க அப்படின்னு இப்போ ஒரு மன நிம்மதி வருது. அதாவது ஒரு கவர்மெண்ட் பாடி கிடையாது, கவர்மெண்ட் அமைப்பு கிடையாது, பட் ஒரு ப்ரைவேட் குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்றவங்க இந்தியாவில் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து வர்த்தகம் மற்றும் டெக்னாலஜி அது போன்ற விஷயங்களில் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரஷ்யனுடைய ஆயில் வாங்குறத நம்ம குறைச்சிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து எல்பிஜி வாங்குறது மற்றும் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்னு 10% மேலே நம்ம வாங்குகிறோம். இப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த 25% நீ வச்சுக்கிட்டு இருக்க? உடனடியாக அமெரிக்காவே நீ உடனடியாக அந்த 25% திருப்பி வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அமெரிக்க அதிபரே ஒரு கட்டத்தில் வந்து இந்தியா வந்து ரஷ்யாகிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலை குறைச்சிருக்காங்க, அதனால் வந்து டேரிஃபை குறைக்க தான் வேணும் அப்படின்னு அவரேவும் சொல்லியிருக்கார். ஸோ எந்த விதமான தாமதமின்றி அதாவது இரும்பு நல்லா சூடாக இருக்கிற நேரத்தில் பார்த்து தான் அதை நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட பழைய உச்சத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கு. இப்போ பார்த்து ஒரு அருமையான நியூஸை கொடுத்து இந்த வருஷ கடைசிக்குள்ளே திடீர்னு மார்க்கெட்டை தூக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லைனாலும் போகுதுங்க. இவன் அமெரிக்காவை நம்பி நம்ம இருக்கிறதுக்கு நம்மளுடைய அடுத்த 5 வருஷத்தில் ஒரு பெஸ்ட் செக்டர், அதாவது இந்த ஆட்டோ செக்டர், டிஃபென்ஸு, க்ரீன் எனர்ஜி, பேங்க்ஸ் போன்ற நம்ம நாட்டுக்குள்ளேயே வர்த்தகங்கள் பண்ணக்கூடிய செக்டர் இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் பார்த்து, இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் பிடிச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு இப்படி நிராகரிச்சுட்டானே, நம்மளுக்கு பெனால்ட்டி போட்டு வச்சுட்டானே, அவன் எப்போ தூக்கி விடுவான்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணும். எது எப்படியோ மிக முக்கியமான செய்தி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டிலே பண்ணாதீங்க, இம்மீடியட்டாக இந்தியா மேலே போட்ட எக்ஸ்ட்ரா கட்டணத்தை தூக்குங்க அப்படின்னு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. நண்பர்களே, இந்த கர்நாடகா பேங்க் ஷேர் பிரைஸில் ஏதோ சம்திங் நடந்துக்கிட்டே இருக்கு. பொதுவாக ட்ரேடர்கள் உத்தேசமாக என்ன யோசிப்பாங்கன்னா, சரி ஒரு இடம் கீழே வந்துட்டு மேலே ஒரு ரவுண்டு போயிருக்கான், மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்தா இன்னொரு ரவுண்டு போகத்தானே வேணும் அப்படின்னு உத்தேசமாக ஒரு கணிப்பு அப்படின்றது பண்ணுவாங்க ட்ரேடர்கள். ஆனால் இப்போ அந்த 2வது ரவுண்டு போக மாட்டேங்கிறான். ஏன் உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2025 மிகவும் ஒரு அற்புதமான வகையில் 160 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஒரு 20% பக்கம் லேஸ் வாக்கில் போனவன் கீழே வந்த பிறகு, அதாவது எத்தனையோ பேர் வந்து சவுத் இந்தியன் பேங்க்லாம் பார்த்தீங்களா, அவன்லாம் எங்கேயோ எகிரிட்டு போயிட்டான். ஆனால் இந்த கர்நாடகா பேங்க்கில் சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லோ வந்ததுக்கப்புறம் ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, சரி இன்னொரு ரவுண்டு போவான், ஏன்னா அது ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்துருச்சு, அப்போ வருஷம் முடியறதுக்கு இன்னொரு 4 மாதம் இருக்குமே, போயிடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு 3 மாதமாக அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே அந்த பங்கினுடைய விலை மேல் நோக்கி வரமாட்டேங்குது. என்னையா நீ உன் உடம்புல சக்தியே இல்லையா, ஒரு ரவுண்டு தான் நீ போவியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்குது பல ட்ரேடர்களுக்கு. ஏன்னா பல டேடர்கள் வந்து இந்த மாதிரி தான் உத்தேசமாக கணிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான், இன்னும் வருஷம் முடியறதுக்கு 4-5 மாதம் இருக்குது, இன்னொரு ரவுண்டு வருவான் லேஸ் வாக்கில் மேலே ஒரு 20% லோ லெவல்லேருந்து ஏறி வருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னுமே மகிழ்ச்சி வரல. அதே மாதிரி தான் இந்த அதானி வில்மர் அப்படின்ற பங்குலையும் சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்ற மாதிரி இந்த அதானி வில்மர் சமீபத்தில் அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 411 கோடி அதனுடைய உச்சபட்ச டேட்டாவாக இருந்தது குவார்ட்டர்லி ரிசல்ட்டில். அதுக்கப்புறம் 191 கோடி அப்படின்ற மட்டும் லாபம், மிகப்பெரிய கடும் சரிவு. அப்புறம் 238 கோடி, அப்புறம் 245 கோடி அப்படின்ற மாதிரி இதனுடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த ஷேரினுடைய விலை சரிஞ்சது எப்போ அப்படின்னா 400 ரூபா ரேஞ்சிலிருந்து சரிஞ்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவன் தாண்டவே இல்லை. ஸோ சம்திங் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து நின்றுக்கக்கூடிய இந்த அதானி வில்மர் அக்ரி பிஸ்னஸ் ஷேர் ப்ரைஸ் கீழே குமிஞ்சு பார்த்து தன்னுடைய 52 வீக் லோக்கு மறுபடியும் ஒரு 40-50 ரூபா இறங்குமா,
அல்லது இங்கிருந்து தன்னுடைய பழைய ஹை, ஒரு வருடத்தினுடைய ஹை என்பதே ஆல்மோஸ்ட் மேலே இன்னும் 100 ரூபாய் பக்கம் ஏற வேண்டியது இருக்குது. ஸோ இது 100 ரூபாய் ஏறதுக்கு பார்க்குதா அல்லது 50 ரூபாய் கீழே வருமா? முதல்ல எது வரும்? கீழே விழுகிறது முதல்ல வருமா அல்லது மேலே ஏறினது முதல்ல வருமா அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக பல ட்ரேடர்கள் கவனித்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்படியே போச்சுன்னா கூட்டமாக போய் கோயிலில் தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா, அக்மி சோலார் பங்குகள் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்பவுமே மனசு விரக்தியாக இருப்பாங்க. இந்த ஹெட்ஜி இன்ஃப்ராவினுடைய பங்கினுடைய விலையெல்லாம் 50% பக்கம் இறங்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அக்மி சோலார் அப்படி தான் கடும் சரிவிலிருந்து மீட்டெடுத்த பிறகு மறுபடியும் 320 ரூபாயிலிருந்து தொடர் சரிவு 240 வந்துட்டான். ஒரு பங்குக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் இறங்கிட்டான் இந்த அக்மி சோலார். இந்த சமயத்தில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி நொந்து போனவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, தற்போதைக்கு அந்த கம்பெனிகள் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லாமல் ப்ராஃபிட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் டெலிவரி பண்ணுறாங்களே அப்படின்றது ஒன்று தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குகளில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனிங் ஆஃப் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் 16 மெகாவாட் அவுட் ஆஃப் 100 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் வந்து அக்மி சோலாருக்கு வந்திருக்கு. இது இந்த பங்குக்கு ஏதாவது உதவி செய்யுமா அல்லது இன்னுமே அது கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமா அப்படின்றதான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு அதுலேயுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு? 274 கோடிக்கு. இந்த 274 கோடின்றது இந்த பங்குக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு 1000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க தான். எப்படியோ மார்க்கெட்டிங் டீமுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். என்னையே அது பேர் மாற்றினாலும் தொந்தரவு போக மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இந்த சமான் கேபிட்டலில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இந்த சமான் கேபிட்டல் என்ற பங்கு சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு. அவன் 2022 குறிப்பிட்ட இடத்தை தாண்ட மாட்டேங்கிறான். இதுக்கு மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலாகவே பல ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஏறினோடனே ஆளை விட்றா சாமி அப்படின்னு சில பேர் விற்றுட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த நேரத்தில் வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கே, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் வந்து சமான் கேபிட்டல் அப்படின்ற ஷேர் வந்து 10% கீழே போய் லோயர் சர்க்கியூட்டில் போயிடுச்சு, அது வாங்குறக்கே ஆள் இல்லை அப்படின்ற ஒரு செய்தினால் அது கீழே போயிடுச்சு. அதுவும் என்ன செய்தி அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா நீங்கள் எல்லாம் விசாரிக்க வேண்டிய ஆட்கள், நீங்களே வந்து ரொம்பவுமே நடவடிக்கை எடுக்கிறக்கே தயங்குற மாதிரி தெரியுதே. அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ஆள் செபி தான், அவங்க தான் ரெகுலேட்டரி. அவங்களையே கேள்வி கேட்குறக்கு ஆளுங்க யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். அது மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி கேட்குதுன்னா, இந்த இந்தியா புல்ஸில் வந்து முதல்ல என்ன நடந்துச்சுன்னா நண்பர்களே, இந்த சிட்டிசன்ஸ் விசில் ப்ளோயர் ஃபாரம்னு ஒருத்தர், அவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா புல்ஸில் பண வரவு செலவில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றம் சாட்டிட்டாங்க. அதை பற்றி விசாரணை போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் இந்த பெயர் மாற்றம் அப்படின்றதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. 2024 சமான் கேபிட்டல் அப்படின்ற பேர்லாம் கூட மாற்றிருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி தான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்ததை எக்ஸ்சேஞ்சுகள் இவங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்குல்ல, அதுக்கு உங்களுடைய ரிப்ளை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் பொதுவாகவே பிரச்சனையில் இருக்கக்கூடிய பங்குகள் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பங்குகளுக்குள்ளே எல்லாம் போகும்பொழுது, இந்த மாதிரி திடீர்னு இறங்கும் பொழுதோ ஏறும் பொழுதோ நியூஸ் வரும் பொழுதோ அந்த பங்கு கேள்வி கேட்கும் பொழுதோ மனசுக்குள்ளே லேசாக ஒரு பதற்றம் என்பது உருவாகும். அதுதான் இந்த பங்குல இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒரு பங்கு, அவங்களும் ஏதோ கணக்கு வழக்கில் பிரச்சனை வரும்பொழுது தான் அவங்க கடுமையான சரிவை சந்திரிச்சது. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். 3 நாள் கழித்து பார்த்து, டே தம்பி எப்படா இருக்கேன்னா, நான் இப்போ ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இருந்த ஹையை விட கீழே வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, என்பிசிசி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அதில் வந்து ரொம்பவுமே ஒரு மிக முக்கியமான நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க ஏதோ 2966 கோடி அப்ராக்சிமேட் வேல்யூ, அது எங்கிருந்து எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதுன்னா இந்த நாக்பூர் மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு மெட்ரோ போட்டு கொடுத்தா உங்களுக்கு என்னையா? ஸோ இந்த பங்கினுடைய ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க நார்மலாக ஒரு 3000 கோடி தான் அவங்களுடைய மொத்த சேல்ஸ்.
இந்த சமயத்தில் வந்து ஒரே ஒரு ஆர்டரில் இப்படி ஒரு நியூஸ் வர்றது ரொம்பவுமே ஒரு மேஜர் நியூஸ் தான். ஆனால் இந்த பங்கினுடைய விலை இன்றைக்கி ஒரு 1.25% இறங்கி கிடக்கு. என்னையா அது ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வித்தியாசமான செய்தியாக இருக்குது. அதாவது இந்த பங்கினுடைய விலை என்பது அதெல்லாம் ஏறி வந்திருக்கான். 60 ரூபாயிலிருந்து 120 ரூபாயின்னு இந்த வருஷத்தினுடைய லோவிலிருந்து பணத்தை டபுள் பண்ணிலாம் பண்ணியிருக்கான். பட் இந்த நியூஸுக்கு என்ன மரியாதை? அப்புறம் நண்பர்களே, கடைசியாக இந்த எல்ஐசி பற்றி ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் அந்த நியூஸுக்கு வந்து பல ட்ரேடர்கள் வந்து பன்னு வாங்கிட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த அதானி குரூப் பற்றின நியூஸ் வந்தது, அந்த நியூஸை வந்து ஏதாவது பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு எகிரி தூக்கி அடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஒரு 4-5 நாள் சும்மா மேலேங்கிலே ஆடிக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இவ்வளவு நாள் கழித்து மறுபடியும் ஒரு நியூஸ் ஒன்று இந்த எல்ஐசியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது அவங்க என்ன எக்ஸ்சேஞ்சில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் போய் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஆர் அனலிஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ குரூப் மீட்டிங். அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஜேபி மார்கன். ஸோ எல்லாருமே பெரிய ஆளுகளாக இருக்காங்க. அனலிஸ்டினுடைய பெயர்கள் என்பது ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்குது. ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது வருதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது சென்டர் பாயிண்டில் இருக்கானுங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க வந்து எல்லோரும் என்ன வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அட ஒரு 700 ரூபா வந்து விழுந்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்குமே, ஏன்னா எப்படி இன்னொரு ரவுண்டு ஈது போனீங்கன்னா ஜாலியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னுமே கீழே இறங்கி ஒரு காலத்தில் 500 ரூபா பக்கத்துலலாம் போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான், அந்த இடத்துக்கு வந்தீங்கனாலும் சந்தோஷமாக இருக்குமே. இப்படி சென்ட்ரலையே இருந்தீங்கன்னா யாருக்காவது நீ யாராவது சம்பாரிச்சு தரணும்ல. ஒன்றா ஏற்கனவே வாங்கி லாக் ஆனவங்களுக்கு நீ மேலே போய் சம்பாரிச்சு கொடு, இல்லைன்னா கீழே வந்து மறுபடியும் ஏறி புதுசாக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க சில பேர். 700 ரூபா வரட்டும் 500 ரூபா வரட்டும்னு, அவங்களுக்காக நீ சம்பாரிச்சு கொடு. ரெண்டுக்கும் இல்லாமல் இருந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் மறுபடியும் இப்படி ஒரு செய்தி, அனலிஸ்ட் மீட்டிங் சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. தம்பி பிட்காயின் நீ இன்னும் எந்திரிச்சபாடு இல்லையா? என்னமோ நீ அமெரிக்க டாலருக்கு மாற்று அப்படி இப்படின்ன, கடைசியில் என்ன ஆச்சு உன் நிலமை? ஆல்மோஸ்ட் வந்து 1,25,000 கடைசியில் ஆல்மோஸ்ட் ஒரு $35,000 ஒரு ஷேருக்கு ஒரு பிட்காயினுக்கு இறங்கியிருக்கு. ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. எவன் ஏறுவான் எவன் இறங்குவான் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக மேல் நோக்கி இருக்கும்போது நியூஸை வெளியிடுவாங்க. நிறைய பேர் பிட்காயின் மேலே வந்துருச்சாமே அப்படின்ற மாதிரி அப்போ தான் போயிருப்பாங்க. கடைசியில் இப்போ போய் பார்த்தா அதில் ஒரு 35% கீழே இறக்கி விட்ருக்கான். இனி அவன் எப்போ மேலே ஏறுவான்னு பல பேர் காத்துட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.